அடுத்தடுத்து 2 புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று வங்கக்கடல்ல, இன்னொன்று அரபிக்கடல்லங்க. அடுத்தடுத்த 2 புயல் சின்னங்கள் ஒரே நேரத்தில் 2 கடல் பகுதிகளிலும் உருவாகிறத நம்ம பார்க்க போறோம். ஒன்று கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். இன்னொன்று ஒரிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள், அதைத் தொடர்ந்து மியான்மர் போன்ற இடங்கள்லாம் ரொம்ப அதிகமான மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக காணப்படும். மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட இடங்களிலும் அந்த பகுதிகளுக்கும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது. அதனால எந்தெந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளுக்கு இனி வரும் நாட்களில் மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய மே இறுதி வரைக்கும் ஒரு மழை காலம் போல தமிழ்நாடு முழுவதும் இருக்க போகுது. பகல் நேரங்களில் லேசான வெயில் சில இடங்களில் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியும் அதே மாதிரி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த 2 கடல் பகுதிகளிலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அதனுடைய வேகத்தன்மை அரபிக்கடல்ல உருவாகக்கூடிய அதோட புயலுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை கடல்ல இருக்கிற வரைக்கும் 130 140 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக சுழட்டி வீச வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு அதிதீவிர புயலாகவே பார்க்கப்படுது. அரபிக்கடல்ல உருவாகிறது, கடலுடைய சீற்றம் மிக அதிகமாக இருக்கும், கடல் கொந்தளிப்பாக இருக்கும், ஒரு அதிதீவிர புயலாகவே பார்க்கப்படுகிறது. கேரள கடலோர பகுதி, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதி முழுவதுமாக ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். கனமழை, மிக கனமழை எல்லாம் தாண்டி அதிகனமழையும் அதீத கனமழையும் அடுத்து வரக்கூடிய இந்த மே இறுதியில தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் பெய்யக்கூடிய அதீத கனமழை காரணமாக காவிரியில் வரக்கூடிய நீர்வரத்து அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க போகுது. சட்டென்று நிறைய இடங்கள்ல நம்ம குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்கள் மற்றும் மகாராஷ்டிராவிலும் பார்க்க போகிறோம். 2 தாழ்வு பகுதியும் வரும் நாட்களில் தீவிரமாக தான் இருக்கும். அதனால ஒன்று தீவிரம் இல்லாமல் இருக்கும், ஒன்று மட்டும் தீவிரமாகும் அப்படிங்கிறது இல்லை. 2 தாழ்வு பகுதியுமே அடுத்தடுத்து வரும் நாட்களில் தீவிரம் அடையும். ஆனால் வங்கக்கடல்ல விட அரபிக்கடல்ல இருக்கிறது தான் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். 140 130 கிலோமீட்டருக்கு மேலே அந்த காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் கடல் பகுதிகள் இருக்கிற வரைக்கும். அதாவது கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மாத இறுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம். ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த 3 மாநிலங்கள் மட்டும்தானா? தமிழ்நாட்டில் அப்போ மழையே கிடையாது அப்படின்னா தமிழ்நாட்டிற்கும் ஆரஞ்சு நேர எச்சரிக்கை கொடுக்கப்படும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மாத இறுதியில் மிக கனமழை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா நாளை முதலாகவே நமக்கு மிக கனமழை மேற்கு தொடர்ச்சியில் வரப்போகுது. அதுக்கப்புறம் படிப்படியாக மீண்டுமாக மழை வாய்ப்புகள் உயர்ந்து பல இடங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளில் ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்பு இருக்கும். உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிக மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிச்சிடும். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், அதைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் கம்பம், போடிநாயகனூர் மற்றும் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி மாவட்டம் புளியங்குடி, கடைநல்லூர், அதைத் தொடர்ந்து குற்றாலம் போன்ற அருவிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு மாத இறுதியில். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கொளச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சுப்பாறை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக எதிர்பாருங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும். தமிழ்நாடு பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மாலை மற்றும் இரவில் மட்டுமே நமக்கு மழை இருக்கும். பகல் நேரங்களில் பெரும்பாலும் நமக்கு வான மேகமூட்டமும் வெயில் மட்டும்தான் இருக்கும். சரியாக மாலை 4 மணிக்கு பிறகு நிறைய மேகக்கூட்டங்கள் பல பகுதிகளில் கூடி அதிக அளவு மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு மழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை எச்சரிக்கை வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிதமான மழை, சில இடத்துல கனமழையாக பகுதியாக ஒதுக்கி தான் பெய்யும். எல்லா இடங்களுக்கும் மழை வராது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் பகுதியாக விட்டு நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும், மிதமான மழை தொடரும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் மிதமான மழை தொடரும். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர வாய்ப்புகள் இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அறிவித்தபடி வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறது.
தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு கடந்த 48 மணி நேரத்தில் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உட்பட பல பகுதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களிலும் கனமுதல் மிக கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு. மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாகிறதுனால உங்களுக்கு மழை குறையாதுங்க. உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மழை குறையவே குறையாது. இந்த மாத இறுதியிலும் இன்னும் நமக்கு தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி ஏற்கனவே சொன்னோம். நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை இங்கேயும் நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திலும் அதிகமாக பதிவாகும். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. மிக கனமழை வந்து உறுதியாகி இருக்கு. தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த தென் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் பகுதியாக மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மாவட்டம் முழுவதும் கனமழை கிடைக்காம ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பகுதியாக மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமா இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக நமக்கு மழை பெய்யாது, ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாட்களும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஜூன் முதல் வாரத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம பருவமழைக்குள்ளே நம்ம நெருங்கி வந்துட்டோம். பொதுவாக மே 27ஆம் தேதி தான் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புயல் சின்னம் சீக்கிரமாகவே தொடர்ந்து அதனுடைய வேகத்தன்மை வலுப்பெறுகிறதுனால இன்னும் முன்கூட்டியே கூட நமக்கு பருவமழை தொடங்கலாம். மே 24, 25 கூட தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்குது. தொடர்ந்து அந்தமான் அருகே நமக்கு வந்து ஒரு புதிய தாழ்வு பகுதியின் காரணமாகவும் அங்கே வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் மழை பொழிவோடு தான் இந்த தென்மேற்கு பருவமழை முடிவடையுமே தவிர குறைவான மழை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு தீவிரமான ஒரு கூடுதல் மழை பொழிவெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமாக இருக்கும். ஜூன் முதல் வாரத்தில் மே இறுதியில் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் தீவிரமாக இருக்கும். ஜூன் முதல் வாரத்தில் வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்கள், அதை தொடர்ந்து ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களிலும் ஜூன் முதல் வாரத்தில் ரொம்ப தீவிரமான தென்மேற்கு பருவமழை பல மாநிலங்களில் நமக்கு வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லா இடங்களிலும் அந்த வெயிலுடைய தாக்கம் இனி அடுத்து வரும் நாட்களில் சற்று கணிசமாக குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. இதில் ஏதாவது திசை மாற்றங்கள் இருக்குமா, ஒருவேளை மழை பொழிவு எதிர்பார்த்ததை விட இன்னும் கூடுதலாக வரலாறு காணாத மழைக்குள்ள போகுமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம துல்லியமாக 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. நீங்க ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தினந்தோறும் நமக்கு வானிலை அறிக்கை வரும். எல்லா நாளுமே ஒரே வானிலை இருக்காதுங்க. தினந்தோறும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் தெரியும். ஒரே நேரத்தில் பாருங்க, 2 புயல் சின்னங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பருவமழை ஆரம்பமே 2 புயலோட ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களோ வேகமா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வரக்கூடிய தேதிகளில் மழையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.